அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான கரெக்டான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4ஓட வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது 6244 வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 480 வேக்கன்சியை அதிகப்படுத்தி டிஎன்பிஎஸ்சியே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டோட்டல் வேக்கன்சி 6724 அப்படின்னு சொல்லிட்டு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி குறிப்பில் இப்போதைக்கு குரூப் 4ஓட வேக்கன்சி 480 வேக்கன்சியை அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோம். இது வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி மேலும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து 6724 வேக்கன்சிக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000-1500 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கட் ஆஃபில் சிறிது மாற்றங்கள் வந்து இருக்கும். சில பேர் வந்து இந்த குரூப் 4ஓட வேக்கன்சி வந்து 10,000 வரை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அந்த கட் ஆஃப் வந்து குறையும். அதை வந்து நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் கொடுக்கலாம். அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பருடைய தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நிறைய பேர் வந்து எத்தனை கொஸ்டினை சரியாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 165 கொஸ்டின்லேருந்து 175 கொஸ்டின் வரைக்கும் தான் நிறைய பேர் இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதாவது 167 கொஸ்டின், 168 கொஸ்டின், 170 கொஸ்டின், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த 165லேருந்து 175 கொஸ்டின்குள்ளே தான் அடிச்சிருக்கிறாங்க. இதையும் நம்ம இந்த கட் ஆஃப் அரைவ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம். இந்த தமிழ் மீடியத்தை பொறுத்த அளவுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஓஓ இதிலெல்லாம் வந்து எந்தவித ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது தமிழ் மீடியம் நான் பிஎஸ்டிஎம்க்கும் பிஎஸ்டிஎம்க்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஒரே கட் ஆஃப் தான் இருக்கும். டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வேணால் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து குறையலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டெஸ்டிடியூட் விடோ ஆதரவற்ற விதவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிகச்சிலர் தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயும் நல்லா படிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு மார்க் எடுத்தாலே நமக்கு வந்து வேலை கிடச்சிரும். இப்போலாம் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெஸ்டிடியூட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களும் அந்த நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லா படித்து நிறைய மார்க் வந்து வாங்குகிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டியில் உள் ஒதுக்கீடு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு கட் ஆஃப் அரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளே இவங்களுக்கும் கட் ஆஃப் அரைவ் பண்ணி நம்முடைய சேனலில் வந்து வீடியோவாக கொடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு போத் ஹையர், தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஹையர் முடிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அவங்களே போத் ஹையர் முடித்தவங்களே நிறையா பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அதுலேயே வந்து இந்த ரிசல்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. சேம் டைப்பிஸ்ட்டுக்கு என்னவோ அதே தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும். சரிங்களா? ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் போத் ஹையர் முடிச்சிருந்தாலே அவங்க வந்து 100% அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் டீட்டெயில்ஸ். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக இதனுடைய கட் ஆஃப் வந்து மாறுபடும். நம்ம வந்து இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்டேட்டடு கட் ஆஃபாக இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 6724 வேக்கன்சிக்கு நம்ம கட் ஆஃப் வந்து அரைவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், விஓஓ இவங்களுக்கு தனியாகவும் டைப்பிஸ்ட்டுக்கு தனியாகவும் கொடுத்துருக்குறோம். இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் விஓவில் 172 கொஸ்டின் வந்து அடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரி 165 கொஸ்டின் வந்து அடிச்சிருக்கணும். பிசி கேட்டகரியில்
ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ அவங்களுக்கு 171 கொஸ்டின் வந்து அடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு 163 கொஸ்டின். எம்பிசிக்கு ஜேஏ விஓஓவில் 170 கொஸ்டின், டைப்பிஸ்ட்டுக்கு 162 கொஸ்டின். எஸ்சி கேட்டகரியில் ஜேஏ விஓஓவில் 167 கொஸ்டின், டைப்பிஸ்ட்டுக்கு 160 கொஸ்டின். எஸ்சிஏல ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓவில் 163 கொஸ்டின், டைப்பிஸ்ட்டுக்கு 157 கொஸ்டின். எஸ்டிக்கு ஜேஏ விஓவில் 160 கொஸ்டின், டைப்பிஸ்ட்டுக்கு 153 கொஸ்டின். பிசி முஸ்லீமில் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓவில் 160 கொஸ்டின், டைப்பிஸ்ட்டில் 152 கொஸ்டின். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, டைப்பிஸ்ட்டில் போத் ஹையர் முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த கட் ஆஃப். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் போத் ஹையர் முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 125 கொஸ்டினுக்கு மேலே அவங்க அடிச்சிருந்தாலே, போத் ஹையர் முடிச்சிருந்தாலே அவங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த வேக்கன்சிக்கு நம்ம வந்து இதில் வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கோம். எப்பயுமே நம்முடைய சேனலில் குரூப் 4 குரூப் 2க்கு கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 95% மேலே அது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதே போல் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கட் ஆஃபை நம்ம அப்டேட் பண்ணி மறுபடியும் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.